ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இன்றைக்கி பார்த்துங்க, சொரக்காய். இந்த சொரக்காயில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? உடம்புல நீங்கள் எவ்வளோ நீர் இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடும். ரெண்டாவது, சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்தை கொடுக்கும். இதிலேருந்து என்னன்னு இருக்குதுன்னா, நீர் சத்து இல்லாதவங்களுக்கு நீர் சத்து சொரக்காய் வந்து நீங்கள் ரெகுலராகவும் எடுத்துக்கலாம், இல்லை வாரத்தில் 2 முறை எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ நீங்கள் சொரக்காய் சாப்பிட்றீங்களோ அந்த நீர் சத்து உடம்புல இருக்குங்க. தண்ணி குடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே போல் அந்த சுகர் இருக்கிறவங்க, அதாவது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒன் பாத்ரூம் போகிறவங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா இது சாப்பிட்டா அந்த கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நீர் வெளியில் போக போக உடம்புல உள்ள அந்த கல்லெலாம் உடைச்சிட்டு வரும். சுரக்காய் சாப்பிடும்போது நீர் நிறைய வெளியாகும். அப்போ சுகர் உங்களுக்கு குறையும் அதில். அதனால் சுரக்காய் நிறைய சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.